எத்தனை பேர் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேடுகிறோம், கூப்பிட்டுருக்கிறோம்? கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இயேசுவை பார்த்து வான்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் நம்ம வான்னு சொல்லியிருக்கிறோமா? வான்னு சொல்றதுக்கான ஒரு ஆயத்தம், அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருக்கா? முதல்ல இன்னைக்கு நம்ம இயேசுவை வான்னு சொல்றதே கிடையாது. லாஸ்ட்டாக எத்தனை தடவை, எத்தனை நாளைக்கு முன்னாடி, எத்தனை மாசத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இயேசுவை பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் நான் வான்னு சொல்லலை? வான்னு சொல்லாததுக்கு என்ன காரணம் பாருங்க. வெளிநாட்டில் கணவர் வேலை செய்வார். நிறைய கணவர்கள் வெளிநாட்டில், சவுதி அரேபியாவில், அங்கே இங்கே பல நாட்டில் வேலை செய்கிறாங்க. இப்போ கணவர் அங்கே வந்து, நானும் வெளிநாட்டில் வேலை செஞ்சால்தான். அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க கணவர்கள். ஃபோன் பண்ணும்போது அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அல்லது அங்கே இருக்கிற பிரச்சனை அல்லது மனைவி பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு. அப்போ சில கணவர்கள் அங்கே ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பேசும்போது மனைவி கிட்ட சொல்லுவாங்க, பேசாமல் நான் ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க முடியல, என்ன செய்யலாம், ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையான மனைவிகள் இருக்கிறாங்க, சரியா? 2 வகையான மனைவிகள். ஒரு வகையான மனைவி என்ன சொல்லுவாங்க, வந்துருங்கப்பா, நான் எங்களுக்கும் நீங்கள் இல்லாமல் என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கூழோ கஞ்சியோ நம்ம சேர்ந்து குடிப்போம், இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான மனைவிகள் இருக்கிறாங்க. அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா இப்போ தான் நம்ம கடைக்கால் போட்டிருக்கிறோம், இப்போ தான் அப்படி கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஒரு 5 வருஷம் இருந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், வீடெல்லாம் கட்டிடலாம், பிள்ளைகளும் வளர்ந்துருவாங்க, அப்புறம் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ ஏன் இவங்க இப்போ அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த கணவர் சொல்லுவார், நாங்களாம் ஒரு வீட்டில் தான் தங்கியிருப்போம், பேச்சுலர்ஸ் மாதிரி இருப்போம்ல கல்யாணம் ஆனாலும். அப்போது அவர் சொல்லுவார், பாருங்கள் சார், ஊருக்கு போயிடலான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் மனைவி இப்போ வர வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஏன் அவங்க வர வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணவர் அங்கேருந்து வருவதை விட கணவர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் பெருசாக தெரிகிறது. நம்ம சொல்கிறோம், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சபைகள் இன்னைக்கு ஏன் இயேசுவை வான்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விரும்புகிறதை விட இயேசு கிட்ட இருந்து வருகிறதை விரும்புகிற கூட்டம் தான் இன்னைக்கு ஜாஸ்தி. இயேசு கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறோம், நம்ம எத்தனை பேர் இயேசுவை விரும்புகிறோம், எத்தனை பேர் இயேசு கிட்ட இருந்து விரும்புகிறோம்? அதாவது நம்ம எல்லாருமே இப்போ எப்படி ஆகிட்டோம்னா, இயேசுநாதரை ஒரு மற்ற தேவர்களை நாம் எப்படி தேடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இயேசுவையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒன்று ஆரம்பிக்கும் போது பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அடுத்து பிள்ளை வேணும், பேரப்பிள்ளை வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? இப்படி அடுத்து 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 தேவைகளோடு கூட சபை மாறிடுச்சு. சபையினுடைய நோக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது சர்ச் அப்படின்னு கேட்டால், இயேசு வரும் அளவும் அவருக்காக காத்திருப்பதற்கு, எதிர்பார்த்திருப்பதற்கு. அதை தவிர சபை இன்னைக்கு எல்லாம் செய்து, சபைக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கு, ஆனால் காத்திருக்கிற அனுபவம் மட்டும் இல்லை. அப்போ இன்னைக்கு மணவாளன் தூர தேசத்தில் இருக்கிறார், அவருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, அவர் எப்போ வேணாலும் வருவார், ஆயத்தப்படுவார். ஆனால் இன்னைக்கு நாம ஆயத்தப்பட்டு நிற்கிறோமா? வான்னு சொல்லக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? அவர் எதிர்பார்த்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதானா? இல்லை. அவர் ஏன் அந்த வான்னு சொல்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும்னு சொல்கிறாருன்னா,